ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எஸ், எம்ஜிஆர் பேசின வீடியோ பேசிட்டு அப்படியே ஒரு பெரிய ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே வந்து ரீஎன்ட்ரி. ரீஎன்ட்ரி மீன்ஸ் எப்படி சொல்லலாம்? எதுக்கு இந்த வீடியோ? இதில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஷேர் பண்ணிட்டு அப்படியே நம்ம இன்ஸ்டாகிராம்குள்ளே போனோம்னா கொத்து கொத்தா வீடியோ ஓடும். அதை வச்சு நம்ம ஒரு 10-15 நிமிஷத்தை ஓப்பி அடிச்சிடலாம். பொதுவாக வந்து நிறைய பாயிண்ட்ஸ்லாம் பேசி யூடியூபர்ஸ் ஃபுல்லாகவே வந்து விஷயத்தெல்லாம் கலெக்ட் பண்ணி மக்களுக்காக கொடுத்து ஃபேன்ஸ், கஸ்டமர்ஸ், நீங்கள் தான் கஸ்டமர்ஸ், நீங்கள் தான் ஃபேன்ஸ், எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணி அடுத்த கட்ட லெவலுக்கு போனால் நம்ம இருக்கிற 5 சப்ஸ்கிரைபர் அப்படின்னு பார்க்காம நான் அடுத்த வீடியோக்கு ரெடி ஆகிட்டேன். ஆனால் ப்ரிப்ரேஷன் எதுவுமே இல்லாமல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறேன். அந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் லைஃப்பில் எந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்தாலும் அப்படியே மிதக்கலாம். அந்த மாதிரி ஒரு வீடியோவாக தான் இது இருக்கும். அதுக்காக ரொம்ப நேரம்லாம் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 to 3 நிமிஷத்துக்குள்ள இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபன் பண்ண போயிடுவேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அதை மட்டும் என்ன அப்படின்னு கேட்டுட்டு, இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா, அதை மட்டும் கேட்டுட்டு அப்படியே போயிடலாம். அது என்ன அப்படின்னா, சாங்ஸ். சாங்ஸ்னால் எந்த மாதிரி சாங்ஸ் அப்படின்னா, அதை கேட்டால் உங்களுக்கு அப்படியே வேற ஒரு உலகத்தில் அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ராமா ராமா ஆனந்த அந்த மாதிரி தான். ஸோ வந்து அந்த மாதிரி சாங்ஸ்லாம் ஃபீலிங்ஸ் அப்படியே அடுத்த ஸ்டேஜ் கொண்டு போகும். ஏன்னா இது ஒரு பக்தி பாடலை வந்து ப்ரொமோட் பண்ணுறேன் அது கிடையாது. ஒரு யுவன் மியூசிக்கில் இருக்க ஒரு சாங்காக இருக்கட்டும், ஏஆர் ரஹ்மான் சாங்ஸாக இருக்கட்டும், இசைஞானி இளையராஜா சாங்ஸாக இருக்கட்டும், இது போக பக்தி பாடல் எதுவாக இருந்தாலும் நமக்கு வந்து டிப்ரெஷன் மோட அப்படியே நகர்த்தி அப்படியே ரிலாக்ஸ் மோட கொண்டு போகும் இல்லையா, அந்த மாதிரி சாங்ஸ் தான் நான் சொல்ல போகிறேன். நம்பர் 1 மலர்களே சாங்ஸ். ஏன்னா நான் சாங்ஸ் பார்க்குறது ஃபுல்லாக இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஃபோனில் பார்க்குறதுனால இதுக்குள்ளே போனோன்னே அதெல்லாம் வருமா என்னன்னு தெரில. பட் நான் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ரீசெண்ட் டயத்தில் தேவலோக சுந்தரி அப்படின்ற சாங்கு, அது நீங்கள் தேவலோக சுந்தரி சாங்ஸ் நடித்தாலே வரும். அது அப்படியே கேட்டிங்கன்னா அதோட மோடு வந்து அப்படியே ஒரு எனக்கு அப்படியே ஃபீல் ஆகுது அது. ஏன்னா நம்ம லைவ்லையும் சரி வீடியோஸ்லையும் சரி நம்ம சாங்ஸ் வந்து பாட முடியாது. பாட்னா காப்பி சம்திங் ப்ராப்ளம் எக்ஸட்ரா இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால ஷார்ட்டாக அந்த சாங்ஸ் சொன்னீங்கன்னா நம்பர் 1 அது. இந்த மாதிரி லிஸ்ட் நான் பெருசாக போடுறேன். இந்த மாதிரி லிஸ்ட்டு போட்டால் எவ்வளோ சாங்ஸ் இருக்குது தான். பட் அதோட பெஸ்ட்டை ஃபுல்லாக கலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். யுவனோட சாங்ஸில் நிறையா சாங்ஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக நீங்கள் வந்து கேட்டு அப்படியே அடுத்த கட்ட லெவலுக்கு போவீங்க. அந்த மாதிரி தான் ஏஆர் ரஹ்மான் சாங்ஸில் வந்து தனியே தன்னந்தனியே அதை கேட்கும்போது அப்படியே வேற ஒரு உலகம் இருக்கு இல்லையா, அதில் அப்படியே மிதக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நான் வந்து கலெக்ஷன் பண்ணி கொடுக்கலாம். இதுதான் இந்த டிப்ரெஷன் மோட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு. இன்னும் நீங்கள் கேட்காத பாடல்கள் வந்து மும்பை சினிமா 25 அப்படின்ற சேனலில் வந்து நான் வந்து ஃபியூச்சரில் வந்து அப்லோட் பண்ணுவேன். இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறதுல ஒரு 100 சாங்ஸ் இருக்குன்னு வைங்களேன். அது ஒரு 4-5 சாங்ஸ் சூப்பர் சாங்ஸாக இருக்கும். அதை நீங்கள் போய் ஃப்ரீயாக இருக்கும்போது தேடி கண்டுபிடிச்சி என்ஜாய் பண்ணலாம். அதெல்லாம் நல்ல சாங்ஸ் தானா, அது எப்படி நாங்கள் நம்புறது அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு வரும். அதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, ஃபஸ்ட்டு போட்ட வீடியோன்னு இருக்கும் இல்லையா, அதுலேருந்து அப்படியே மேலே பாருங்கள். அதில் காலம் நீளுதேன்னு ஒரு சாங்ஸ் இருக்கும். காலம் நீளுதே அப்படின்ட்டு வரும். அதை கேளுங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா என்னோட கலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். அது பிடிக்கலன்னா உங்களுக்கு பிடிக்காதுன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் போயோ ஏன்டா இப்படி ஒரு ரியாக்ஷன் அப்படி கேட்குறீங்களா? சேம் ஃபீலா? உள்ளே போகும்போதே முடிய கோதி விட்டு களைச்சி விட்டு உள்ளே போனவொடனே, நிஜமா உள்ளே போனவொடனே மேலே பாருங்களேன், நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன்றதை காட்டும். கூடவே நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் தனியாக. ஒரு ஹார்ட்டை போடுவோம். இந்த பிள்ளைக்கு வந்து பல்லு ஃபுல்லாக அங்கிட்ட அங்கிட்டும் நகண்டு நகண்டு இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கு. என் பல்லு அப்படி வரிசையா இருக்கா? பட் கியூட்டி ஜனனி அஃபீஷியல் ஃபாலோ பண்ணிக்கோங்க மக்கா. நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஏன்டா இந்த மாதிரிலாம் போடுறீங்க? வருத்தமாக இருக்குடா. இரும்பு கம்பி கையில் கத்துறது காலில் குத்துறதுன்ட்டு கேஷுவலாக இது வேண்டாம், இது காட்ட வேணாம். ஏன்னா ஒரு வளர்ந்து ஒரு நடிகர் ஏற்கனவே இப்போ நெப்போ கிட்டுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது நான் காமிக்க வேணாம்னு நினைக்கிறேன். கேஷுவலாக பேசுகிறான்னா அப்படின்னு போட்டு ஒரு பேட் வேர்ட் போட்டு இந்த யூடியூப் சேனலில் ஏன் நம்ம கெட்ட விஷயத்த சொல்லணும், அதை பற்றி தள்ளி விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, ஒரு கேஷுவலாக கேட்குறேன். இப்போ உங்கள் வீட்டில் வந்து உங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை இருக்குது. உங்கள் அப்பா வந்து ஒரு ஆக்டரோ டேரக்டராக இருக்கார். அது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்க தான் செய்யும். நிறைய பேருக்கு நெப்போ கிட்னு சொல்லி இப்படி டவுன் பண்ணிக்கிட்டு அவங்க டேலண்ட் இருந்தால் ஒரு வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் போவாங்க. சரி, நம்ம இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். என்னால் அந்த கம்பாரிசன் நினைக்க வேணாம். அந்த கம்பாரிசன் நிறையா யூடியூப்பில் இன்ஸ்டாலெலாம் வந்ததுனால சொல்கிறேன். தனித்தானே செதுக்கி ஒரு இடத்த வந்து பிடிச்சி தான் சிவகார்த்திகேயன் அவங்க வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லைல்ல.
அவரு பராசக்தி நெப்போ கிட் தான், ஓப்பனாவே சொல்லுவோம். விஜய் வந்து நெப்போ கிட் தான், எஸ்ஐசி அவரோட நெப்போ கிட் தான். ஆனா தளபதி தானே நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, நான் தளபதி விஜயை ரசிக்கும் போது அவர் இளைய தளபதி இருந்தார். அதுக்கு முன்னாடி விஜயா இருந்தார். ஓகேவா? என்ன சொல்றேன்னு புரியுதா? அவருக்கு பட்டம் கொடுக்காத முன்னாடியே நம்ம ஃபேன்ஸ். ஆனா யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? தளபதி விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ணோம். அப்ப இது எங்க போச்சு அப்படின்னா, எனக்கு விஜய் பிடிக்கும்போது எஸ்ஏசி அவர் டைரக்டர், அவரோட பையன் இவர்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? அவங்க அம்மா ஒரு பாட்டை பாடுவாங்க, அது தெரியாது. எதுவுமே தெரியாம இருக்குன்னு ஒருத்தர் பிடிக்குது இல்லையா? பிடிச்சிருச்சுல, பிடிச்சப்பறம் எல்லா விஷயம் தெரிஞ்சாலும் கருணாஸ் அவங்க சூப்பரா பேசியிருப்பாரு ஒரு இடத்துல. அவர் வந்து வீடு தங்குறதுக்கு இதுக்கு வேணா கஷ்டம் இல்லாம வந்திருப்பாரு. அவரு சினிமால கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லுவாப்புல. நம்மளாம் பார்க்காத ஒரு முகம் இருக்கு பாய்ஸ். என்னன்னு கேக்குறீங்களா காய்ஸ்? ஒரு பார்க்காத ஒரு முகம் இருக்கு. அது என்ன முகம் அப்படின்னா, அடிச்சு துவைச்சு அள்ளி வெளியே எரியறது இருக்கு. பயங்கரமா இருக்கும். உடல் மொழி, இன்னும் வேற என்ன, அழகு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அதுல இருந்து ஒருத்தன் மீண்டு வரணுன்றது வந்து ஒல்லியா கண்ணங்கரன்னு என்ன மாதிரி ஸ்கூல் லைஃப்ல சுத்திக்கிட்டு இருந்தவங்க தான் தெரியும். இடுப்பு சைஸ் பேண்ட் சைஸ் கிடைக்கலாம், லேடி செக்ஷன் காமிச்சு விடுறதுல ஆரம்பிச்சு இன்னும் பயங்கரமா இருக்கும். நிறைய அதெல்லாம் தாண்டி வந்தவங்களுக்கு தான் அதோட ஃபீலிங் தெரியும். தளபதி விஜய்க்கு வந்து ஆரம்பத்திலே அவருடைய ஃபேஸ் எல்லாம் எப்படி பண்ணாங்க அப்படி இப்படி நிறைய அந்த லிஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம யாருக்கு சப்போர்ட் பண்ணோம்? ஏன் அப்படின்னா, அன்பு ஒன்றுதான். அன்புக்கு தான் நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் அந்த விஷயத்த இது பண்ணேன். எதுக்குன்னா இந்த ஒரு விஷயம் வந்துருச்சு. சரி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் அது யாருன்ட்டு. விஜய் சேதுபதி அவங்க பையன் வந்து கால் மேலே கால் போட்டு ஒரு இன்டர்வியூல உட்காந்துருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்து போட்டு நெகட்டிவாக அதை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது தேவையில்லாத விஷயம். நம்ம இப்போ ஆனல்கானை பற்றி பார்க்கலாம். செம்ம கியூட்டுங்க தலைவர். எனக்கு வந்து பிரசாந்த் ரொம்ப பிடிக்கும். பாருங்களேன், செம்மையா இருப்பாப்புல, அழகா இருப்பாப்புல. இந்தியன் கொரியன் பாய் அப்படின்னு போட்டிருக்காங்க. டாப் ஸ்டார் பிரசாந்த் பீக் டைம் அப்படின்னு போட்டு இது போட்டிருக்காங்க. இன்டர்வியூல ஃபுட்டேஜ் அது இதுன்ட்டு. இவர் மட்டும் அந்த மருத்துவரை சந்திக்காமல் இருந்திருந்தால் அந்த திருமணம் நடந்திருக்காது. உண்மையிலே சாக்லேட் பாய் தாங்க. சும்மா வந்து வச்சிருவாங்க, நினைச்சுப்பாங்க. அப்படியே கலெக்ஷன் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. நான் அவருடைய யூடியூப் சேனல்லே போய் போட்டு விட்டேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த டயத்துல வந்து வந்தவொடனே நமக்கு பிடிக்கும் இல்லையா அந்த லிஸ்ட்ல. அப்போது வந்து தளபதி விஜய், அஜித், பிரசாந்த், இப்படியே ஒரு லிஸ்டே இருக்கும். நமக்கு இந்த ஆக்டர்லாம் பிடிக்கும்ட்டு, விக்ரம், அந்த டயத்துல வந்து எல்லாரையுமே பிடிக்கும். காரணம் என்னன்னா, ஆர்டர் படி பிடிக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்டா வந்து நமக்கு விஜய் சூப்பர் ஸ்டார் ரஜினி இவங்கள பிடிக்கும். பட் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஆர்டர்ல வந்து இவங்க அந்த டயத்திலேயே வந்து ஏன்னா நம்ம அப்போ என்ன நமக்கு கண்ணில் தெரிகிறது டிவி, தியேட்டருக்கு போனா படம். அப்போ அவங்க வந்து வராங்க அப்படிங்கும்போது அது ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அதுதான். ஆனா ஒருத்தருடைய செம்மங்க, செம்ம ஸ்டில்லு இதெல்லாம் வந்து கோடியில ஒருத்தனுக்கு தான் கிடைக்கும் இதெல்லாம். கோடியில ஒருத்தனுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும். நினைச்சு பாருங்களேன். அவ்வளவு சீக்கிரம் வந்து இதெல்லாம் கிடைச்சிருமா? போற இடம் ஃபுல்லா வேலு, போற இடம் ஃபுல்லா மாலை, போற இடம் ஃபுல்லா வால். இந்த முகத்துல வந்து ஒரு கண்ணு கலங்கி ஒரு பாசம் தளபதி விஜய்க்கு தெரியுது. செங்கோல் அடுத்து அடுத்துன்னு வளைச்சு வளைச்சு எல்லாம் வந்து பெரிய லக்கு இருந்தா மட்டும்தான் அமையும். ஹீரோ பணம் இருந்தா ஆயிரலாம், அதை தக்க வச்சுக்க முடியுமா அப்படின்னு தெரியாது. ஓகேவா? நம்பர் 1. டைரக்டர் ஆயிரலாம், பணம் இருந்தா தக்க வச்சுக்கலாமா இல்லைன்னு தெரியாது. டேலண்ட்ஸ் இருக்கணும் தான். எல்லா நடிகரும் இருந்தாங்க, எல்லாரும் சூப்பரா அடிக்காங்க. விஜய் விட பெஸ்ட் ஆக்டர் வந்து தமிழ் இல்லையா? விக்ரம் விட விஜய் வந்து பெரிய பெஸ்ட் ஆக்டரா அப்படிலாம் நீங்க கம்பாரிசன்லாம் போனீங்கன்னா, அவர் போடுற எஃபெக்ட் அப்படிங்கும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல கொஞ்சம் குறைச்சு தான் சொல்லுவாங்க எந்த ஒரு ஆக்டர். கமல் ஏன்னா, ஆனா அன்பு அப்படின்னு எல்லாரோட கம்பேர் பண்ணா சூப்பர் ஸ்டார் ரஜினியை விட ஒரு படி மேலேயா இப்போ வந்திருக்கு. ஏன்னா அவர் எஃபர்ட் போட்டு அந்த இடத்த பிடிச்சி, அது வந்து எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? அது வந்து சான்ஸே இல்லை. சூப்பர் ஸ்டாருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் வேர்ல்டு முழுக்க. அந்த ஒரு இடத்த வந்து ஈக்குவல் பண்றது, பீட் பண்றதுன்றது தான் இப்போ போய்கிட்டு இருக்கு ஜென்ரேஷன். அது சேலரிலையும் சரி, இன்னும் அடுத்த கட்டம் அப்படின்னு போகும்போது எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம ஏற்றுக்கிட்டே ஆகணும். அந்த இதை அந்த மாதிரி ஒரு இடத்த பிடிக்கிறது இருக்கு இல்லையா? சூப்பர் ஆக்ட்ரஸ் சொல்லுவதோ இல்லாத மனம் தெல்லும்ல வந்து அந்த பாத்ரூம் சீன்ல அழுகிற ஒரு சீனே போதும். அப்பவே பண்ணிட்டாரு நிறையா. கரேஜ், தைரியம், அதுக்கு குசில ஒரு ஜம்ப் இருக்கு. இப்போ போடுறாங்களே, நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்களே யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி சுற்றுலா அங்கங்க போயிட்டு குதிக்கிற ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த கட்ஸ் வந்து பயங்கரமா இருந்தா தான் அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து குதிக்க முடியும். ஏன் பிரதீப் ரங்கநாதனுக்கே வந்து ஒரு பெரிய தைரியம் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, டூடுல வந்து மேல இருந்து அந்த ரோப்ல போறது, குதிக்கிறது, அந்த இதெல்லாம் காட்டுறாங்களா ஓப்பனிங் சீன்ல, அதெல்லாமே வந்து டூப்லாம் தான் போட்டு பண்ணியிருக்கிறாரு. நமக்கு இன்னும் இந்த ஹைட்டு தானே அப்படின்னு தோணும். அப்படி கிடையாது. நான் வந்து 2 மாடியில இருந்தெல்லாம் குதிச்சிருக்கேன். 4 மாடி கட்டத்துல இருந்து குதிச்சிருக்கேன். நான் இப்போ குதிக்க போறேன் அப்படின்ட்டு ஒரு பெரிய தப்பும் இருக்கும். இங்க கிணறு, இங்க குதிச்சா செதறிடும் தலைகளெல்லாம்.
அங்கே தள்ளி குதிக்கணும் அப்படின்ட்டு தென்னை மரத்துக்கு மேலே ஹைட்டில் ஒரு 3-4 அடிக்கு வந்துருக்கும், அங்கேருந்தே குதிச்சிருக்கும். அந்த தைரியத்துக்காக சொல்கிறேன். ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, அந்த கட்ஸ் அந்த டயத்தில் இருந்தது. ரீசெண்ட் டயத்தில் வந்து ஒரு மாடியிலேருந்து ஒரு ஒரு மாடின்னா மாடியில் ஒரு வீடோட உயரம் இருக்கு இல்லையா, நார்மலாக அந்த ஹைட்லேருந்து குதிக்கிறதுக்கே யோசித்தேன். அது ஏஜ் ஆகும்போது வயசாயிருச்சு இல்லை, அந்த ஒரு பயம், குதிக்கணுமா, ஏதாவது சுளுக்கு பிடிச்சுமா, அந்த இது ஏதாவது ஒரு செகண்ட் தோணும். அப்போ தோணாத டயத்துலலாம் வந்து ஒரு வைக்கப்போர் இருக்கும், டிஸ்டன்ஸ் இருக்கும், யோசிக்காம குதிச்சிருங்க. ஒரே ஒரு யோசனை இருக்கும், இதுக்குள்ள வந்து முள்ளெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்களே, போன டைம் குத்திருச்சு அங்கங்க, இப்போ குத்தி இருக்குமா எதுவும் போட்டு வச்சிருப்பான், அந்த டவுட் மட்டும் தான் இருக்கும். அடுத்த செகண்ட் குதிச்சு போய் மறுபடியும் வந்து குதிக்கிறது. எதுக்கு சொல்றேன்னா, இப்போ இவருக்கு ரீசெண்ட் டயத்துல நல்லா டூப்லாம் பண்ணியிருக்காரு இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். பாருங்க, இதை கூட இப்போ பேசலாம் அந்த டாபிக்ல. அரவிந்த் சாமி, அரவிந்த் சாமி மாதிரி என்ன அழகா விஜய் சொல்லலாம்ல. ஆனா கேப்ஸ்ல போயிட்டு தளபதி விஜய் அழகான்னுட்டீங்கன்னா அழகுதான் எங்க அண்ணன் அப்படின்னா. ஏன் அப்படின்னா, அந்த கியூட்னஸ் ஓவர்லோட இருக்கு இல்லையா, அது தளபதிக்கெல்லாம் தமிழ் சினிமால யாருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு. நான் இவ்வளவு நேரம் பேசும்போது தெரிஞ்சிருக்கும், நான் எம்மாம் பெரிய அணில் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்படிதான் இருக்கும், கண்டுக்காதீங்க ஓகேவா. ஹிப்ஹாப் பாதி வந்து சினிமாவில் உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவரோட சாங்ஸ் நான் பெரிய ஃபேன் ஆகிட்டேன். சவுண்ட் இல்லாமல் நான் கேட்டு வந்துடுறேன், ஏன்னா அது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு. என்ன கேட்குறாப்புலன்னா, மீடியா பார்த்து எஸ்எஸ்சி கேட்குறாங்க, உங்களுக்கு நினைச்சத சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாப்புல. பின்ட்ரா சைலன்ஸ். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து ஒரு திராவிட கொள்கை பற்றாளர் தான். ரெண்டாவது அவரோட படங்கள், நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்துக்கு எடுத்ததாக இருக்கட்டும், இந்த மற்ற படங்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அரசியல் பேசியிருப்பாங்க, செம்மையாக இருக்கும், போல்டாக பேசினவர். அவர் கஷ்டப்பட்டு வந்தது, ஒரு பாயை விரிச்சிட்டு எந்த ஏரியாவில் படுத்துன்னு அதே ஏரியாவில் மறுபடியும் இன்டர்வியூ கொடுத்தது, அந்த இது. விஜயகாந்த் ஒருத்தரை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓடுற சாங்க போட்டேன்னா உங்களுக்கே ஃபீல் ஆயிரும். இதெல்லாம் அப்படியே உள்ள வச்சிருந்து ஓகே தளபதி விஜய்க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்கணும். சபதம் சபதம். அந்த வார்த்தை நான் போடுறேன், ஏன் அந்த ரியாக்ஷன் கொடுத்தேன்னு மறுபடியும் வரும்போது அண்ணன் நான் எடுத்து விடுறேன், சரியா? வரும்போது எடுத்து விடுறேன், கேளுங்க. சாங் கட் பண்ணியிருக்கேன், இப்போ வரும்போது கேளுங்க. விஜய் ஃபேஸ் காட்டுறாங்க, இதுக்கு அடுத்து வர்ற வார்த்தை உணர்ச்சி இருக்கு இல்லையா, அன்புக்கான உணர்ச்சி. நம்ம வந்து நீங்க ஓப்பனாகவே பார்க்கணும் அப்படின்னா, எந்த ஒரு பொசிஷன், எந்த ஒரு வளர்ச்சி, எவ்வளோ பேர் சப்போர்ட்டுக்கு, ஒரு லக்ஸூரியஸான லைஃப்லேயே வந்து பயங்கர லக்ஸூரியஸ் பேர் புகழ் இருக்கு இல்லையா, பணம் சினிமாவில் வந்து கிடைக்கும் போது அதை விட்டு யாருமே வெளியில் வர மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்துல இருந்து வெளியில் வந்து பண்ணுறாங்க. டிஆர் சப்போர்ட்டா பேசியிருக்காரா இல்லை நெகட்டிவா பேசியிருக்காருன்னு தெரில. ஆல் பொலிட்டிஷியன் வந்து அகைன்ஸ்டா விஜய்க்கு பேசின அதோட கலெக்ஷன்ல ஒரு எடிட் போட்டிருக்காங்க. வீடியோ போட்டு கொஞ்ச நேரம் ஆச்சு, 51,000 லைக், வியூ இப்போ எவ்வளோ போயிருக்குன்னு பாருங்க. ஆனா நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது சுயநலம் இல்லையா? நம்மள வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்குமா? அவ்வளவுதான்.
ஏன்னா யாராக இருந்தாலும் பொதுவாகவே வந்து அரசியலுக்கு வந்தாங்கன்னா யாருனாலும் வரட்டும், உதயநிதி வரட்டும், இன்பநிதி வரட்டும். ஏன்னா அவங்க அப்பா வந்து ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு, அவங்க தாத்தா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அதை வந்து அதோட ட்ரிக்ஸு மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்பினா கொடுக்கட்டும், பிடிச்சிருந்தா அதை கண்டினியூ பண்ணட்டும். அப்படிதான். அப்படி விஜய் வரவே இல்லை. அதுக்குள்ளேயும் போட்டு அடிக்கிறதுல எந்த விதத்தில் நியாயம்? அதனால தளபதி விஜய்க்கு தான் அந்த டைம் கொடுக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. என்னோட தாய்நாடு தான் என்னோட வீடு, தமிழ்நாடு தான் என்னோட வீடுன்னு சொல்கிறதுல அதெல்லாம் கலெக்ட் பண்ணி மியூசிக் போட்டு யாருக்கும் இவ்வளோ சப்போர்ட் இருக்கவே இருக்காது. ஒரு ஐடி விங் இருந்தால் தான் வந்து உங்களால் அடுத்த கட்ட எதுவாக இருந்தாலும் போக முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு விஜய்க்கு ஒரு ஏஐ போட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது. பழைய ஃபோட்டோட இந்த ஹெச்டியே கிடைக்குமான்னு தெரில, அப்படியே மாறுதா, தெரியுதா? சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க, ஹெச்டியில் பண்ணியிருக்காங்க. அட்வான்ஸில் நிறையா. இது வரலாறு, தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் ஒரு தனி கட்சியை 4 எதிர்க்கட்சி எதிர்ப்பது இதுவே முதல் முறை. மார்ஸ் நியூஸ் அப்படின்ற சேனலில் வந்திருக்கு. சிம்பிள் வந்து சன் நெட்வொர்க் மாதிரி தான் தெரியுது. பட் இது உண்மைதான். புது கட்சி இது வரைக்கும் யாருமே ஆளுங்கட்சி எதிர்க்கட்சின்னு வளர்ச்சி எதிர்க்கட்சி. ஆனால் இவங்க எல்லாருமே கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணுறாங்க. விஜய் எதிர்க்கிறது ரொம்ப ரொம்ப சரியானது. ஏன் தெரியுமா? லைட்டாக பிசுறு தட்டுனா எல்லா கட்சியும் காலி பண்ணிடுவாங்க. சீரியஸாகவே காலி பண்ணிடுவார். ஒருத்தர் எப்படிங்க, இது வந்து அணிலா பேசலை, நான் ஒரு தளபதி விஜய் ஃபேனாக பேசலை, ஒரு பொலிட்டிஷியனாக பேசுகிறேன். ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தனை வந்து கொஞ்சமாவது கண்ட்ரோல் வச்சுக்கணும், அடக்கணும். இல்லைன்னா வந்து அடக்க முடியாத, அழிக்க முடியாத சக்தியாக வந்து இங்கே வந்து ஸ்ட்ராங் பண்ணி நின்றுவான். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அது மக்கள் சப்போர்ட் பயங்கரமாக இருக்குது. கதற விட்டுருவாங்க. இப்போ ஒரு முகம் நீங்கள் பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் வேற ஒரு முகம் வந்தது அப்படின்னா சமாளிக்கவே முடியாது. ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்குலாம் பவர் இருக்கா, எல்லா பவரும் அழிச்சு விட்ருவோம், அழிச்சு விட்டாங்க, பணத்தை அழிச்சு விட்டாங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஏதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்குறது அப்படி இப்படின்னு ரைடு விடுறது ஏதோ ஒன்று சம்திங் பண்ணிட்டாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிரும். என்னடா ஓவர் பில்டப்பாக இருக்குது அப்படிலாம் நினைக்கணும்னா இது வந்து உண்மை. வரலாற்றில் இது நடந்திருக்கிறது. இங்கே ஒரு விஷயம் வந்திருக்கு. பட் பாலிடிக்ஸில் எல்லாத்துலேயும் பேச மாட்டேன். எது உண்மை அதை மட்டும் தான் நம்ம பேசணும். என்னை கூப்பிட்டு வந்து கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசுங்க மேடையில் அப்படின்னு எனக்கு டிவிக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தாலும் அவர்கள் செய்த நல்லதை பற்றி நான் பேசுவேன். மற்ற கட்சிகள்லாம் வந்து நெகட்டிவாக இருக்க விஷயத்தெல்லாம் போட்டு அடிச்சுட்டாக்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம நல்லதை மட்டுமே சொல்லுவோம் அப்படின்ட்டு தான் ஒரு ஆசை. நவுன் போட்டு பீப்புள் ஷாக்கிங் திஸ் ஸ்டெப் அப்படின்னு போட்டு ஒரு சாங்ஸ் போட்டிருக்காங்க. ஐ திங்க் தளபதி விஜய் எடுத்து காட்டுவாங்கன்னு எனக்கு தோணுது. எஸ், சுறால தளபதி விஜய் போட்டது அப்பயே போட்டிருப்பாப்புல. சத்தியமாக சொல்கிறேன், இதை பார்த்துட்டு இதை முடிச்சுக்கலாம். இந்த வீடியோவை, இந்த ஒரு வீடியோவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. இந்த ஒரு ஃபோட்டோவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் ஃபோன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், ஏதோ சவுண்டு கேட்கு. பட் அதுக்கு முன்னாடி நான் இதை சொல்லிடுறேன். என்னென்னா பிளாக் அண்ட் பிளாக்ல பிளாக் பேக் கையில் அப்படின்னு நரம்பு புட்டைக்கு தளபதி விஜய் அது அங்கிட்டு பார்க்குறது இங்கிட்டு பார்க்குறதுன்னு ஹேண்ட்ஸம் ஹீரோயின் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அப்படின்னே சொல்லலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பிளாக் அண்ட் பிளாக்கு. நல்லா இருக்குது. நீங்கள் இந்த ஃபோட்டோ நீங்கள் பார்ப்பீங்க, நான் காட்டணும் அவசியம் இல்லை, பட் இப்போ காட்டுவேன். சரிதா? இந்த ஸ்டில்லு தான் சூப்பராக இருக்குது. இதில் உங்களுக்கு சரியாக காட்டாமல் இருக்கலாம். நீங்கள் அந்த ஃபோட்டோ எப்படியும் வைரலாக போகும், பாருங்கள். ஓகே, ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அந்த வீடியோவை. கரெக்டாக பாய் பாய்.